எரி நட்சத்திரம் தானே? ஐயோ, இத பார்த்தா அபசகுணம்னு சொல்லுவாங்கல்ல? என்ன கபிலன் சிரிக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? சரி தப்புன்னு சொல்ல தெரியல. ஆனா நம்ம பூமிக்கு மேல இருந்து எத்தனையோ 1000 மைல்ல இருந்து வர்ற எரி நட்சத்திரத்தை பார்க்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் தாங்க. நல்லா இருக்கு கபிலன் நீங்க பேசுறத கேட்க. புனிதா, ஹலோ புனிதா, என்னங்க மறுபடியும் ஏதோ தீவிரமான யோசனையில போட்டீங்க போல? என் அம்மாவோட பாசம் கூட நீங்க நம்புற எரி நட்சத்திரம் மாதிரிதான். எங்க வீட்டுல எல்லாத்தையும் தாண்டி எங்க அம்மாவுக்கு நான் தான் எல்லாமே. எனக்கும் அப்படிதான். அவங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது கபிலன். பயப்படாதீங்க. ஐயோ, மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு. அப்பா கண்ணு தரப்பா. என்னாச்சுங்க? ஐயோ, ஒண்ணு ஆகாது, நீ கவலைப்படாத. அம்மா என்னங்க? பாத்து. ஐயோ, ஐயோ, என்னங்க? மணிமேல் உட்கார. ஐயோ, அழாதீங்க. அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணி, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க அமைதியா இருங்க. ஐயோ மணிமேகலை, இது வரைக்கும் தலைவலின்னு கூட அவரு என்னைக்குமே படுத்தது இல்லம்மா. இன்னைக்கு